நம்ம இந்த வீடியோவில் வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதற்கு தேவையான பொருட்கள்: வெள்ளரிக்காய் 1 கட் பண்ணி வச்சுருக்கு, அப்புறம் கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு, 1 கப் தேங்காய், 1 கப் தயிர், பச்சை மிளகாய், இஞ்சி, வெள்ளைக்கூடு, ஜீரகம், கொத்தமல்லி, கறிவேப்பிலை, உப்பு, காஞ்ச மிளகாய், தேவையான அளவு எண்ணெய், கடுகு. ஒரு பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு வெள்ளரிக்காவை நல்லா வேக விடணும். ஒரு பாத்திரத்தில் வெள்ளரிக்காவை ஃபுல்லாக போட்டு ஒரு அரை கப் அளவு தண்ணி விட்டு ஸ்டவ் பற்ற வச்சு நல்லா வேக வைக்கலாம். அது வெந்துட்டு இருக்கும்போதே அது தனியாக வேகட்டும். அது வேகிற அந்த டைமில் நம்ம மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகாய், 2 துண்டு இஞ்சி, 2 வெள்ளை பூண்டு, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன், 1 கப் தேங்காய். இவ்வளோ போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. தண்ணி விட வேண்டாம், தண்ணி விடாமலே அரைச்சிக்கோங்க. தயிரில் தண்ணி இருக்கும், அதனால் தண்ணி தேவையில்லை, இதுக்கு தண்ணி வேண்டாம். அதை அரைச்சி தனியாக ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். அது வெந்திருக்கான்னு பார்க்கலாம். வெள்ளரிக்காய் வெந்திருக்குது. அதில் நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்க மசாலாவை ஆட் பண்ணிடலாம். அந்த தேங்காவை அதில் ஆட் பண்ணி அதையும் கொஞ்சம் நல்லா கிண்டி வேக விட்டுறலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். அது நல்லா கிண்டிட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 2 நிமிஷம் அப்படி வச்சுருந்தா போதும். அப்புறம் எடுத்து மறுபடியும் ஒருக்கா கிளறி விட்டுக்கோங்க. இது சிம்மில் போட்டு அப்படி இருக்கட்டு. பக்கத்தில் ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் நம்ம ஒரு பேனில் தனியாக எண்ணெய் விட்டு தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு, கடுகு பொரிஞ்சதும் கறிவேப்பிலை போட்டுக்கோங்க. 2 காஞ்ச மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் கூட சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க உளுந்தம்பருப்பு, ஒரு 2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். உளுந்து வறுபடும்போது நல்ல மணமாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். அதை நல்லா வறுத்துக்கோங்க. நல்ல பொன்னிறமானதும் நல்லா வறுபட்டதும் நம்ம எடுத்து வச்சுருக்க வெள்ளரிக்காய் கூட இதை ஆட் பண்ணி கிண்டி ஆற விட்டுறலாம். வெள்ளரிக்காய் ஆறுனதுக்கு அப்புறம் தான் தயிர் விடணும். இது இப்போ நல்லா ஆறிடுச்சுது. இனி அடுப்பு தேவையில்லை, அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அதை ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சு நம்ம வச்சுருக்கோம். அதில் கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணி 1 கப் தயிரையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விடுங்க. அதில் நம்ம கொத்தமல்லி இலையை ஆட் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சுவையான வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி ரெடி ஆயிடுச்சுது. இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.